கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளிலே வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இது இல்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசிகளை தான் சொல்லுவோம். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவணி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஏற்கனவே நாங்கள் அஷ்டம் சனியில் அவசரப்பட்டுருக்கோம். போதாக்குறைக்கு விரைய குருவும் வந்து அமர்ந்திருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு தான் உங்கள் மனசு கேட்கும். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஆவணி மாதம் சிம்ம ராசிக்குரியது. ஏனென்று சொன்னால் ஆவணி மாதத்தில்தான் சூரியன் சிம்ம ராசியிலே பிரவேசிப்பார். ஆடி மாதத்தில் கடகராசி இருப்பார். ஆவணி மாதத்துக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார். இந்த ஆவணி மாதத்திற்கு மட்டும்தான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் இருப்பார். இப்போ ராசியாகவே ராசியில் இருக்கார். அப்போ ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாதம் தானே. எது எப்படி இருந்தாலுமே என்ன கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு செய்யும். ராசியாதிபதி ராசியில் இருப்பதால் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுவீங்க. அதை பண்ணலாமா, இது பண்ணலாமா, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சொல்லிலும் செயலிலும் வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கணும். அப்போ தான் முன்னேற்றமாகும். வேகம் மட்டும் இருந்தால் போதாது. அடுத்ததாக உங்கள் ராசியிலே தான் கேது பகவான் இருக்கிறார். புதனும் வந்திருக்கிறார். புதன் சூரியன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கிறார். அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். எந்த வகையில் வேலை செய்யும் என்று கேட்டால், தொழில் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். லாபங்கள், நஷ்டமடைந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இப்படி சொல்லலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு அரசாங்க சலுகை கடிச்சினேருந்து கிடைக்காம போயிருக்கும். நடுவில் ஏதோ ஒரு காரணங்களால்
கட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தகுதி இல்லாதவர் என்று சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது முதல் அரசாங்க சலுகை பெறக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் அதை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இந்த வராததை வர வைத்து கொடுப்பார். ஆத்மகாரகன் சூரியன். எனவே உங்களுடைய எண்ணங்கள், செயல், தன்னம்பிக்கை, நம்மால் முடியும் என்ற எண்ணமெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கும். சூரிய நமஸ்காரம் அடிக்கடி செய்து வர வேண்டும். பெரும்பாலும் பகல் 12 மணி நேரத்தில் செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு சாதகமாக பலனை கொடுக்கும். இந்த உண்மை. காலையில் பண்ணுவாங்க எல்லாமே சூரிய நமஸ்காரம். நீங்களும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பகல் 12 மணி அளவிலே உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சூரிய பகவானை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வழிபடுவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிபேதி நீங்கள் அவருக்கேற்ற இதில் வழிபடுறது எவ்வளோ பெரிய விஷயம். நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கும் கணவன் இருந்தால் மனைவியிடம், தாயார், அக்கா, தங்கை இவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பயணங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும். பேசும்போது தவறான பேச்சை விட்டுருவீங்க. அது உங்களை பாதிக்கும் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரையும் பாதிக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இரவு நேரங்களிலே பயணங்கள் கொள்வதும் சுற்றுவதும் திரிவதும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவர்கள் பகலில் தான் அவர்களுக்கு சக்தி அதிகம் இருக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் போன்று காலை முதல் மாலை வரை சூரியனுடைய சஞ்சாரம். அதன் பிறகு சந்திரன் வந்து விடுவார். எனவே பகல் வேளையில் செய்வதை நிறைய வைத்துக்கொண்டு இரவு வேளைகளில் மாலை வேளையிலிருந்து இரவு வரைக்கும் செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு பகவானால் நமக்கு கெட்ட வழிகளிலே உள்ள நட்புகள் அல்லது உறவுகள் தொடரக்கூடிய வகையில் அமையும். அதை தவிர்த்து விட வேண்டும். கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு யாராவது வந்து அழைத்தாலோ செல்லக்கூடாது. கூடுவாங்க, நேரம் சரியில்லாம் எல்லாமே நடக்கும். இல்லைன்னு ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, கூடுவாங்க. போனால் விபத்துக்கள் ஏற்படும், பொருட்கள் தொலையும், மான மரியாதை போயிடும், சண்டை சச்சரவு வரும், ஒம்பு வழக்கு வரும், எல்லாமே நடக்கும். கெட்ட நேரமாக இருந்தால், இது நல்ல நேரமாக இருந்து ஒருத்தர் கூட்டம் போனாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகம் நிலைக்கும், தொழில் பெருகும், வியாபாரம் வளர்ச்சி அடையும், புதிய வாய்ப்பு உருவாகும், எல்லாமே நடக்கும். நல்ல நேரம் இருந்தால். அப்போ உங்களுக்கு அந்த கெட்ட நேரம் என்று சொல்லும்படியால் கவனமாக இருக்க வேண்டும். யார் அழைத்தாலும் யோசித்து கிளம்பி சென்று வர வேண்டும். அவ்வாறு சென்று வரும்போது இறை சிந்தனும் சென்று இறை சிந்தனும் வர வேண்டும். குலதெய்வத்தை கூட்டுக்கலாம், இசைவை கூட்டுக்கலாம், அவங்க பேரை சொல்லிட்டே போகலாம், சொல்லிட்டே வரலாம். இதெல்லாமே சுட்சமான பரிகாரங்கள் தான். உங்கள் ராசிபதி சூரியனாக இருக்கும்படியால் சிவபெருமானை பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வர வேண்டும். மாலை வேளைகளிலே விளக்கு போட்டு வழிபட்டு வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானை வணங்கி வழிபடுவது ரொம்ப விசேஷம்.
அது உச்சகால பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். சிவபெருமானை பார்த்துட்டு வந்து வெளில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு எல்லாமே முக்கியமான விஷயங்களுமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நிறைய சாதுக்களுக்கு உணவளிக்கலாம், ஜீவராசிகளை உணவளிக்கலாம், பெரும்பாலும் வீரியமிக்க விலங்குகளுக்கு உணவளிப்பது நல்லது. அதுனா வீரியமிக்க விலங்குகள், நல்ல வேட்டை நாயின்னு சொல்கிறாங்களே, நாயிலே பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக ஒன்று இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பார்த்தோட ஆளை பார்த்தோன்னு கத்தும், கம்பீரமாக இருக்கும். அதே மாதிரி பூனையில் பார்த்தீங்கன்னாலும் சில பூனைகள் கம்பீரமாக இருக்கும், புலி மாதிரி இருக்கும். அதே மாதிரி பசுமாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பசுமாடுகள் சாந்தமாக பொறுமையாக தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் சில பசுமாடுகள் பார்த்திங்கன்னா காளை மாடு மாதிரி கொம்பு இருக்கும், நல்லா திடகாத்திரமாக உடம்பு இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சும்மாலாம் இல்லை. பசுமாட்டிலேயே காளை மாடு மாதிரி இருக்கும், ஆனால் அது பசு தான். அது நடக்கும்போது காளை மாடு மாதிரி நடக்கும். அப்படி வீரியமான விலங்குகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். மாடு பசுமாடு தான், ஆனால் அதனுடைய நடத்தைகள் அதனுடைய தோற்றம் எல்லாம் காளை மாடு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டும். அது பூனையாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும். ஆடு கூட பார்த்தீங்கன்னா நல்லா முற்ற ஆடு மாதிரி, எல்லா ஆடும் முட்டாது, சில ஆடு முட்டுற மாதிரி வரும், சில மாடு முட்டுற மாதிரி வரும். அதுங்களுக்கு தொழிலே இதுதான், யாரை பார்த்தாலுமே முட்டுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு முடியாத விஷயங்கள் முடியும், நல்ல விஷயம் நடக்கும், தடை தாமதங்கள் விலகும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய மாதம். எனவே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து விலகி வந்து விடுங்கள் என்று ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி முயற்சி செய்யுங்கள். நல்ல பாராட்டுகள் பரிசுகளை பெறுங்கள். தைரியமாக முன்னின்று எல்லாவற்றையும் செய்து முடித்து வாருங்கள் என்று சொல்லி எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.